தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பயத்தோடு கூட இருப்போம். என் விளக்கை நீ ஏற்று நீர், என் நீருளை நீ அகற்றி நீர், என் விளக்கை நீ ஏற்று நீர், என் நீருளை நீர் அகற்றி நீர், என் வாழ்விலே பிரகாசத்தை என்றுமே வைத்தீரே, என் வாழ்விலே பிரகாசத்தை என்றுமே வைத்தீரே. நீங்க பேசுங்க ஆவியானவரே, நாங்கள் கேட்கிறோம். விசேஷ வார்த்தைகள் இந்த நாவில் வைக்கும்படியாய் நோக்கி பார்க்கிறேன், உங்க பாதத்தில் அடியினை வைக்கிறேன். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இந்த கடைசி காலத்துக்கு எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். யூடியூப் மூலமாய் கேட்கிற எல்லா ஜனங்களுக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களை பார்க்க எவ்வளவு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. கடந்த வாரம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாத்து இந்த நாளிலே கொண்டு வந்து அரை மணி நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ பிரசன்னத்தோடு அபிஷேகத்தினால் நிரம்பி அவரை ஆராதனை செய்தோம், துதித்தோம், பாடினோம். தேவ பிரசன்னம் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருந்ததை உணர்ந்தோம். ஆமென் சொல்லுமா? இப்போது தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுவோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே 1 யோவான் கடைசியில் இருக்குது, ரைட் சைட்ல. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை கடைசி நாட்களிலே அவ்வளவு ஒரு அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் வெளிப்படுத்தின விசேஷம், இந்த அதிகாரத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த 2 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாய் நமக்கும் வெளியே இருக்கிற ஜனங்கள், இந்த யூடியூப் மூலமாய் கேட்கிற எல்லா ஜனங்களும், சகோதரிகள், அண்ணன் தம்பிமார்கள் நிச்சயமாய் இந்த வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். காரணம், கடைசி காலம். ஒருவர் மேல் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். யாவரிடத்திலும் உங்கள் அன்பை செலுத்த வேண்டும். வசதி வந்துவிட்டால் கீழே இருக்கிறவர்களை வினோதமாய் பார்க்க கூடாது. வசதி இல்லாதவனை ஏவலட்சமாகவும் நினைக்க கூடாது. ஏனென்றால் சகோதரன் மேல் ஒரு அன்பை எப்படி காட்ட வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆகையால் இனி வருகிற நாட்களிலே குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சரி, வெளியே இருக்கிற எல்லா ஜனங்களிடத்திலும் சரி, தன்னை சாட்சியாக காண்பிக்க வேண்டும். காரணம், இயேசு
உனக்குள்ள இருக்கிறபடினால் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களும் சரி, தன்னை மற்ற ஜனங்களுக்கு முன்பாக எப்படி காண்பிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ராமின் சொல்லமா? சொல்லுங்களேன். ஆண்டவர் எதுக்கு வாய் கொடுத்திருக்கிறாரு? அவரை மகிமைப்படுத்த தானே. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பார்க்க போகிற வசனங்களை குறித்து தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடக்கும் போது நிச்சயமாய் இந்த கடைசி காலத்திலே ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துவார். வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே எவ்வளவு அழகாய் எழுதுகிறார். எதற்காக எழுதுகிறார்? வரப்போகிற காலங்கள் கொடூரமான காலங்களாய் இருக்கிறபடினால், பாவம் உச்சிக்கு ஏறி இருக்கிறபடினால், உலகம் வினோதமாய் போய்கொண்டிருக்கிறபடினால், டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு போயிருக்கிறபடினால், அரசாங்கம் கொடூரமாக ஆட்சியாக மாறப்போகிறபடினால், இங்கே யோவான் தெளிவாய் அழகாய் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். என்னங்க அப்படி சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள்? தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகத்தை என்றைக்கு நாம் பெற்றுக் கொள்ளுகிறோமோ அன்றிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் 7வது அறிவு வந்துவிட்டது என்றுதான் நினைக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 7வது அறிவு என்னவென்றால், இயேசுவாலே, பரிசுத்த ஆவியானவராலே பெறப்பட்ட அந்த அபிஷேகம் என்ன சொல்லப்படுகிறது? சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. அதுதான் 7வது அறிவு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ காலமாய் 6 அறிவுள்ளவனாய் இருந்து புத்தி இல்லாதே, ஞானம் இல்லாதே, சத்தியத்தை தெரிந்து கொண்டு சத்தியத்தின்படி நடக்காமல் வாழ்கிறதை காட்டிலும் தேவ பரிசுத்த ஆவினால் அந்த அபிஷேகத்தை பெற்று சகலத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய காலங்களிலே நாம் நிச்சயமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது என்னங்க அறிந்து கொள்ளணும்? அப்படி இன்றைக்கு சில ஊழியக்காரர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவசரமாய் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆவில நிரம்பி கீபோர்டு டான் 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 அடிக்கிறாங்க. காரணம், என் அன்பு பிள்ளைகளே, இவர்தான் இப்படி பேசுவார், இந்த பேச்சுக்கு கீபோர்டு வாசிக்க வேண்டும், அவர் நடக்கும் போது பேசும்போது அவருக்கு கீபோர்டு வாசிக்கணும் என்று அது அறிந்து கொள்வதில் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, தேவ ஆவியானவரால் அபிஷேகம் பெற்ற நீங்க சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றால் சத்தியம் எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அந்த சத்தியத்திலே
ஏதாகிலும் கள்ள உபதேசங்கள் இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொன்னால் இது அபிஷேகத்தினால் தான் நிரம்பி சொல்லுகிறாரா, அல்லது தன்னை ஜனங்களை பார்த்து இவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று மாம்சத்தில் சொல்லுகிறாரா என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஒருவன் ஓடி வந்தான், நல்ல போதகரே என்று கூப்பிட்டான். நித்திய ஜீவனை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். சில கட்டளைகளை ஆண்டவர் இயேசு அவனுக்கு சொல்லும் போது அவன் ஜாலியா சொல்லுகிறான், ஹாப்பியா சொல்லுகிறான். ஒருவேளை தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்திருந்தால் இயேசுக்கு முன்பாக நடுங்கி ஒடுங்கி அவன் சொல்லியிருப்பான், இதெல்லாம் என் சிறு வயது முதல் அப்பா என்கிட்ட இருக்குதுப்பா என்று தாழ்த்து சொல்லியிருப்பான். அவன் எப்படி சொல்லியிருப்பான்? ஆண்டவருக்கு முன்பாக தன்னை உயர்த்தி தன்னை காண்பித்து, இதெல்லாம் என் சிறு வயது முதல் நான் பற்றி கொண்டிருக்கிறேன் என்று ஒரு 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 மாதிரியாக சொல்லியிருப்பான். ஆண்டவர் பார்த்தா, என் அன்பு பிள்ளைகளே, என்ன சொன்னார்? உனக்கு உள்ளதை எல்லாம் விற்று தரித்திரர்கள் கொடு என்று சொன்னார். அவன் மனம் கசந்து போய் வேதனைப்பட்டு திரும்பி போய்விட்டான். ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் பெற்ற பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்ற சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றால், என் அன்பு பிள்ளைகளே, இயேசுக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகத்தை உணர்த்துவார். எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துல தேவ வார்த்தைகள் வருகிறது அதை கேட்கிறோம் என்று நினைத்தாலும் சரி, அது சரியாய் பரிசுத்த ஆவியானவர்களால் பேசுகிறார்களா என்று பார்க்க வேண்டும். இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு நாம் ஓடோடி வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு. எங்க எப்படி நடக்கணும், எங்க எப்படி பேசணும், எங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உன் நடைகள், உன் உடைகள், உன் பார்வை எல்லாவற்றையும் இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. காரணம், சகலத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எது பாவம், எது பாவம் இல்லை, எது இச்சை, எது இச்சை இல்லை, எது பார்க்கலாம், எது பார்க்க கூடாது, எது பேசலாம், எது பேசக்கூடாது, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது என்று தேவ சமூகத்தில் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றால் தெய்வத்திற்கு முன்பாக சரியாய் நடந்து கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகம்தான் அவர் வருகை மட்டும் நிலைத்திருக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் அதே அதிகாரத்துல. 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நல்லுங்க. இந்த வசனத்துக்கு அந்த வசனத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தால் ரெண்டும் ஒன்றுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ரெண்டு வரியம். நீங்கள் இங்கே என்ன சொல்லப்ப, நீங்கள் பரிசுத்தரான அபிஷேகம், நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம். இங்க சொல்லப்படுகிறது சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், அங்க சொல்லப்படுகிறது உங்களில் நிலைத்திருக்கிறது அந்த அபிஷேகம். உங்களை விட்டு போகாது. தேவன் ஒரு முறை அபிஷேகித்தால் அந்த அபிஷேகம் உங்களை விட்டு போகாது.
ஒருவேளை தேவ அபிஷேகத்தை பெற்று பாவத்துக்குள்ளாக ஆகினாலும் சரி, அந்த அபிஷேகம் அன்றைக்கு உங்களுக்கு உணர்த்தும். தேவ ஆவியானவர் உணர்த்துவார். நான் இதை செய்கிறது தவறு என்று அந்த இடத்துல உன்னை சுட்டி காட்டுவார். உன் கண்களுக்கு முன்பாக அதை படம் போட்டு காட்டுவார். அதோடு நீ அதை பார்த்து நீ உன் அறிவை பயன்படுத்தி கொண்டு, சாத்தானே, என்னை அபிஷேகம் பெற்ற பரிசுத்தரால அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அந்த அபிஷேகம் எனக்குள்ளே நிலைத்திருக்கும் போது என் கண்களுக்கு முன்பாக பாவத்தை கொண்டு வருகிறாயா என்று நினைக்கும் போது நான் ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்றைக்கு யூடியூப்ல பார்க்கும்போது சில காரியங்கள் கேவலமாய் அசிங்கமாய் வருகிறது. தயவு கூர்ந்து சொல்லுகிறேன், நல்லதை எடுத்துக்கொள்ளுங்க, கெட்டது வந்தால் அப்படியே தள்ளிவிடுங்க. கடந்த வாரத்திலே ஒரு யூடியூபை ஓபன் பண்ணும்போது அவ்வளவு ஒரு கேவலமான காரியங்கள் வந்தது. என் அன்பு பிள்ளைகளே, ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த கடைசி காலத்திலே. ஏனென்றால் அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லாமா? அல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் உங்களை உணர்த்தும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். கீழே அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. நன்றாக கவனிக்கணும். அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கும் போது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தின் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பார்களாக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. அவரால் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் அனுதினமும் இந்த வேதத்தை வாசித்து அந்த வேதத்தின் பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அது பொய் அல்ல. எவ்வளவு அழகாய் சொல்லப்படுகிறது. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமீன் சொல்லமா? கீழே 28வது சொல்றது, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்க தேவையில்லை. அந்த அபிஷேகம் என் அன்பு பிள்ளைகளே, அவர் வருகை மட்டும் உங்களை வெட்கப்படுத்தாமல் பாதுகாக்கிறது. அவர் வருகை மட்டும் நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் எங்க போனாலும் காணப்படலாம். சாத்தான் உங்களை தொடவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. பிசாசன் உன்னை தொட முடியாது. உன் கூட இருக்கிற நண்பர்கள் அவர்கள் தன் பக்கமாய் இழுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அவர்கள் பக்கம் நீங்க போவே முடியாது. தேவ ஆவியானவர் உங்களுக்கு அறிவை அந்த இடத்துல பயன்படுத்தி அந்த போதித்த காரியங்களை நினைவு கூர்ந்து உங்களை அதாவது அவனை விட்டு பிரித்து பரிசுத்தத்துல உங்களை வழிநடத்திடுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க சொல்லப்படுது, அவரில் நிலைத்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவரில் நிலைத்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவரில் எப்படி நிலைத்திருக்க வேண்டும்?
நிலைத்திருந்தால் அவர் வருகையில வெட்கப்பட்டு போகாமல் தைரியமாய் இருப்போம். ஆனால் இன்றைக்கு கூட பிறந்தவர்கள் அண்ணன் தம்பிமார்களுக்கு நான் என் சகோதரனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். எப்படி நேசிக்கிறார்கள் என்று அதே அதிகாரத்திலே வாசிக்கலாம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். நன்றாக கவனிக்கணும். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமே இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடர் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு யாருங்க, எந்த அண்ணன் தம்பிங்க சகோதரனிடத்திலே அன்பு கூறுகிறார்கள்? எந்த இடத்துல அன்பு கூறுகிறார்கள்? எந்த இடத்துல அண்ணா என்று கூப்பிடுகிறார்கள்? எந்த இடத்துல தம்பி என்று கூப்பிடுகிறார்கள்? உலக ஜனங்களை எடுத்துக்கொண்டு போனால் இந்த சவுத் சைடு பார்த்தால் சித்தி பெற்ற பிள்ளைங்களே, பெருமை பெற்ற பிள்ளைகளே அண்ணன் தம்பி என்று அப்படி உயிரை விடுகிறார்கள். சவுத் சைடு ஒருவேளை உன் பக்கத்து வீட்டுக்காரன் சவுத் சைட்ல இருந்து சென்னை பட்டணத்துக்கு வந்துட்டா கூட அவர்கள் பார்த்து அண்ணே என்று கூப்பிடுவார்கள். ஒருவேளை அண்ணன் என்று கூப்பிடுகிற பக்கத்தில் நாம் இருந்தா கூட யார் என்று கேட்டால் என் அண்ணன் தான் சொல்லுவான், என் தம்பி என்று தான் சொல்லுவான். இன்றைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தில இருக்கிற அண்ணன் தம்பிகள் யார் அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறது என்று ஒரு நாளும் நான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரால் பெற்ற அபிஷேகத்தை பெற்ற நீங்கள், என் அன்பு சகோதரே, அவரால் பெற்ற அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் உன் அண்ணன் தம்பி கிட்ட அன்பா இருக்கவில்லை என்றால் தேவ பிரசன்னத்திலும் அபிஷேகத்திலும் எப்படி நீ நிலைத்திருக்க முடியும்? எந்த ஊழியக்காரனும் சரி, ஊழியக்காரனோடு கூட பிறந்த அண்ணனும் சரி, தம்பியும் சரி, அவர்களிடத்தில் நீ அன்பாய் இல்லாவிட்டால், அவர்களிடத்தில் நீ நிலைத்திருவிட்டால் எப்படி அந்த அபிஷேகத்திலே நீ சந்தோஷமா இருக்க முடியும்? அதான் மேல சொல்லப்படுகிற வசனத்தை வாசிக்கலாம். தெளிவாய் வாசிங்க. 7வது வசனத்திலிருந்து வாசி. சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. 8வது வசனம் வாசிங்க. மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்போது பிரகாசிக்கிறது. ஆதி முதலாய் பழைய கற்பனையை எழுதுகிற தேவன், மேலும் இப்போது நான் புதிய கற்பனை எழுதுகிறேன். அதுல என்ன சொல்லப்படுகிறது? ஏனென்றால் உங்களுக்குள்ள மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்போது பிரகாசிக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, யாக்கோப்பு ஏசாய பயங்கரமா ஏமாற்றினார்.
சேஷ்டபுத்திர பாகத்தையும் ஏமாத்தினார். தகப்பனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தையும் யாக்கோப்பு ஏமாற்றி வாங்கி கொண்டார். வாங்கி கொண்டு தன் உறவினரிடத்துக்கு ஓடி போயிட்டார். சத்தியத்தின் பிரகாரம் அந்த இடத்துல போய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மீண்டுமாய் தன் தேசத்துக்கு வரும்போது யாக்கோப்பு நாணமுள்ளவனாய் இருந்தபடினால் தேவ பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றபடினால் வழியிலே ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிறார். தூதன் என்று சொன்னால் அது தேவ தூதர், தூதனானவர் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து. எங்கெல்லாம் தூதனானவர் வந்து உங்களோட கூட பேசுகிறாரோ அவர் இயேசுதான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோப்பு இயேசுவை இரவு முழுவதும் விடவே இல்லை. என்னை ஆசீர்வதிக்க இல்லை என்றால் நான் விடவே மாட்டேன் என்று அப்படி ஒரு பிடித்து கொண்டார். அவரே சொல்லுகிறார், என்னை விடு, நான் போகிறேன் என்று. இது எதற்காக என்றால் யாக்கோப்புக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்கிறபடினால்தான் இயேசுவை விடவில்லை. காரணம், என் அண்ணன் எப்படியாவது ஜனங்களோடு கூட வருவான், என்னை சாகடிக்க என்று நினைத்தான். அதனால தான் நாணமாய் இவன் செயல்பட்டான். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தன் பழைய காரியங்கள் அவனை விட்டு நீங்கி போக வைத்து அவன் புதியவனாய், அதனால்தான் இங்க என்ன சொல்லப்படுகிறது, மேலும் நான் புதிய கற்பனை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் உங்களை விட்டு நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்போது உங்கள் உள்ளத்திலே உங்கள் மேலே பிரகாசிக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படி மெய்யான ஒளி உன் மேலே பிரகாசிக்கும் போது உன் அண்ணங்கிட்ட உன் தம்பி கிட்ட எப்படி நீ அன்பாய் காட்ட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி காட்ட வேண்டும்? இந்த யாக்கோப்பு வருகிறார் தன் தேசத்துக்கு. ஏசா கோபத்தோடு கூட வருகிறார். அப்படி வரும்போது இந்த யாக்கோப்பு சில வெடிமதிகளை தன் வேலைக்காரனிடத்தில் கொடுத்து அனுப்புகிறான். கொடுத்து அனுப்பும்போது இந்த ஏசா இதெல்லாம் பார்க்கிறான். பார்க்கும்போது கிட்ட இவர்கள் நெருங்கி வரும்போது அழகாய் சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. மறுபடியும் இதிலேயே வந்துருவோம். எடுத்துக்கொள்ளுவோம். 33வது ஆதியாகமம் அந்த வசனத்தை வாசிங்கள. எடுக்கணும்னா கூட அப்படியே கேளுங்க. 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நன்றாக கவனிக்கணும். அப்போது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இன்றைக்கு என் அண்ணனே, என் தம்பிகளே, இந்த வசனத்தை நினைவு கூர்ந்திருக்கிறீங்களா இல்லையா என்று தெரியவில்லை. ஒருவேளை அண்ணன் தம்பிக்கு தப்பு செய்தால் மன்னிக்க கூடிய தன்மை இல்லை என்றால், ஒருவேளை தம்பி தப்பு செய்தால் அண்ணன் மன்னிக்க கூடிய தன்மை இல்லை என்றால், நீ பெற்ற அபிஷேகம் வீணாய் போயிடும் அல்லவா? இந்த இடத்துல எப்படி ஒரு
அண்ணனும் தம்பியும் கட்டி தழுவி அழுது முத்தம் கொடுத்து தன் அன்பை எப்படி காட்டுகிறார்கள் என்று பாருங்க. அது மாத்திரமா? வாசிக்கலாம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஏசா ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிறவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியனுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அதனாலதான் என் அண்ணன் வந்தா கூட நான் அவருக்கு எப்படி கீழ்ப்படிவேன் என்று என் வீட்டார் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும். அவர் வந்து வண்டி விட்டா கூட நான் தான் எடுத்து கொடுப்பேன். ஒரு வேளை சாப்பிட்டு எங்கன்னா ஃபங்க்ஷன்ல வந்தா கூட தண்ணி கூட நான் தான் எடுத்து கொடுப்பேன். அவருக்கு என்ன கனம் பண்ண வேண்டுமோ கனம் பண்ணுவேன். ஏன்றா இருள் ஒரு அண்ணனை கனம் பண்ண விட்டால், ஒரு தம்பியை கனம் பண்ண விட்டால் இருள் என்னை சூழ்ந்து கொள்ளும். விரோதமாய் இருந்த இவர்கள் இருவரும் தேவ அபிஷேகத்தை பெற்ற இந்த யாக்கோப்பு இரவு முழுவதும் இயேசுவை விடாமல் அந்த அன்பு இவர்களுக்குள்ளே வந்தது நிமித்தம் இந்த யாக்கோப்பு இயேசுவை பிடித்துக் கொண்டு இரவு முழுவதும் உறவாடினதுனால தான் ஏசாவுடைய சிந்தனையே மாறிவிட்டது. அவனுக்குள்ளிருந்த வெறித்தனங்கள்லாம் யாக்கோப்பை பார்த்தவுடனே அந்த வெறித்தனங்கள் மீறி போயிற்று. யாக்கோப்பை பார்த்தவுடனே அவனுக்குள்ளே ஒரு தம்பியுடைய பாசம் பொங்கி எழும்பி கட்டி அணைத்து தடவி முத்தம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆவியானவர் அந்த இடத்துல ஏற்படுத்தினார். இது எப்படிங்க? அவரால் பரிசுத்தரால் அவரால் பெற்ற அபிஷேகத்தின் நிமித்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கீழே என்ன சொல்லப்படுது? தேவன் உமது அடியனுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்போது பாருங்க, பணிவிடைக்கார யாக்கோப்புடைய மனைவிமார்கள் கொடுத்த 2 பணிவிடைக்காரர்கள். வாசிக்கலாம். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். லேயாலும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பு ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவன் எனக்கு எதிரில் கொண்டு வந்து அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததற்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோப்பு சொல்லுகிறான் அண்ணனை பார்த்து, அப்படியல்ல, உடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததினால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவ முகத்தை கண்டது போல இருக்கிறது. அப்ப என்னங்க, இயேசுவோடு கூட உறவாடி கொண்டு இருந்ததுனாலே ஏசாவுடைய முகம் எப்படி காணப்பட்டது? தேவனுடைய தூதன் தேவனுடைய முகத்தை பார்க்கிறது போல. இதுதாங்க அண்ணன் தம்பியுடைய உறவு. இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்களா மனம் திரும்புங்க. அறிவு வரட்டும், புத்தி வரட்டும், நாணம் வரட்டும். இது எனக்கும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். என் கூட பிறந்த 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள். நான் அன்பாதான் நடந்துக்குவேன். யாரையும் எதிர்த்து பேசினதே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. இன்னும் எவ்வளோ இருக்கிறது. எடுத்து பேசினால் சகோதரனுக்கு கோபம் வர, அவர்கள் பெற்ற அபிஷேகம் வீணாய் போய்விடும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க வந்துடலாம், முடிச்சிடுவோம். ஒன்பதாவது வசனம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும்
தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் பெற்ற சகோதரனே, உன் சகோதரனை பகைத்தால், கசப்பு இருந்தால், வைராக்கியம் இருந்தால், முன் காலத்தை நடந்த சம்பவங்களை கொண்டு வந்து இப்ப பேசினால், அந்த அறிவில்லாமல் பேச்சுகளை பேசினால் எப்படி இருக்கிறேனே, இருளிலே இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற யூடியூப் மூலமாய் சகோதரனே, சகோதரிகளே, ஒருவேளை ஒரு குடும்பத்தில் 2 பெண்கள் வாழ வந்தா கூட அவர்கள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். காரணம், நீங்கள் பெற்ற அபிஷேகத்தின் நிமித்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருளே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நான் பெரியவோ நீ சின்னவளாச்சே, நான் வாழ்க்கையில பெரியவோ நீ வாழ்க்கையில சின்னவளாச்சேன்னு அந்த எண்ணமே வேதத்தின் அடிப்படையில சொல்லுகிறேன். இப்படி இருக்கிறவர்கள் இந்த அபிஷேகம் அவர் வருகை மட்டும் நிலைத்திருக்கும். அவர் வருகையில் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆனால் இங்கே ஒளியிலே இருக்கிறவன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில்தான் இருக்கிறான். கசப்பு இருந்தா விற்று, கசப்பு இருந்தா விடு, வைராக்கியம் வைக்காத. ஆண்டவர் நாம மகிழ்படுத்தும். கடைசி காலம் அவர் வருகையிலே தைரியமா இருக்கணும்னா இருக்கிற எல்லா கசப்புகளையும் விடணும். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னா அன்றைக்கு வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும். கீழே சொல்லப்படுகிறது 11வது வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது வாசிக்கலாமா? கீழே என்ன சொல்லப்படுகிறது? தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடினால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். இது 2 விதமாய் எடுத்துக்கலாம். இந்த வசனத்தை 2 விதமாய் எடுத்துக்கலாம். 2 விதமாய் எப்படி எடுக்கலாம் என்றால் என்ன சொல்லுகிறது? என் அன்பு பிள்ளைகளே, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கிறது. குருடனாய் மாறுகிறான். ஊழியக்காரனா இருக்கட்டும், சகோதரனாய் இருக்கட்டும், சகோதரிகளாய் இருக்கட்டும், என் அன்பு பிள்ளைகளே, தன் சகோதரனை பகைக்கிறவனுக்கு இருள், அவன் குருடன், அவன் கண்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. குருடன் ஆக்கினபடினால் அவன் எங்க போகிறான், எங்க வருகிறான், என்ன செய்கிறான் என்று தெரியாது, அறியாது இருக்கிறான். இப்படி எடுத்துங்க. சகோதரை விரோதிக்கிறவன் இருளில் இருக்கிறான். இருள் என்னது? நரகம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நரகம். அவன் போகிற இடம் என்னதென்று அறியாமல் இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ குருட ஆயிட்ட பிறகு, சகோதரனை வெறுத்த பிறகு, சகோதரனை பகைக்கிற போது, என் அன்பு பிள்ளைகளே, அவன் குருடனாகி நீ எங்க போவே எங்க வருவேன்று தெரியாது. ஒருவேளை இப்படி எடுத்துட்டா, நீ சகோதரனை விரோதமாய் பார்க்கிறவனுக்கு பரலோகம் இல்லை, நரகம் என்று இப்படிதான் எடுக்க வேண்டும். நாணமாய் இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். இந்த வார்த்தைகளை நாம் பின்பற்றுவோம். காரணம் என்னவென்றால், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்ற சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அவரால் பெற்ற அபிஷேகம்
பரிசுத்தராலே பெற்ற அபிஷேகம் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர். அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. என்ன, எப்படி, யார் இடத்திலே, சகோதரனிடத்திலே, அண்ணனிடத்திலே, தம்பியிடத்திலே எப்படி அன்பாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏசா யாக்கோப்பை பார்த்தமல்லவா, அதே போல நாமும் நடந்து கொண்டார். ஐயா, அவன் ஆசீர்வாதம் இல்லாதவன், அவன் ஒன்றும் இல்லாதவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவன் ஒன்று இல்லாதவன் வீடியோ போடுறாங்க, அதை என்னத்தை பாக்குறீங்க, வைங்க. இப்படி நினைக்கிறவங்களாம் குருடனாய் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். மனிதன் பேசுவான், மனசி பேசுவாள், இவன் பேசுறா என்று நினைப்பார்கள். நாணமாயிருங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் சகலத்தையும் அறிந்தவர்களானால், பரிசுத்தரால் பெற்ற அபிஷேகம் சகலத்தையும் அறிந்தவர்களானால், அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது என்றால், இப்படிப்பட்ட சத்தியங்களுக்கு கீழ்ப்படியும் போது உங்க வாழ்க்கையில் இருள் இருக்காது. நாணமாயிருங்க, வெளிச்சம் இருக்கும். இல்லை என்றால் போகக்கூடிய இடம் என்னதென்று உங்களுக்கு தெரியாது. அன்றைக்கு ஐயோயோ என்று ஆண்டவரே ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் இருந்தனே என்று சொன்னாலும் நான் உன்னை அறியேன் என்று சொல்லிடுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.